வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஆம், இது சர்வதேச நட்பு தினம், நண்பர்கள் தினம். உலக அளவில் கொண்டாடப்படுகிற ஒரு மிக முக்கியமான நாள் இந்த சர்வதேச நண்பர்கள் தினம். இந்த தினம் என்பது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் பரஸ்பரம் புரிந்துணர்வை வளர்ப்பதற்கும் நட்பினுடைய மேன்மையை கொண்டாடுவதற்கும் இந்த நாள் இன்றைக்கு உலகளவில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட விதமான நண்பர்கள் இருப்பார்கள். கல்வி சார்ந்தோ அல்லது பிற சமூக உறவுகள் சார்ந்தோ வேலைகள் சார்ந்தோ புது புது நண்பர்கள் உருவாவார்கள். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு நட்பிற்கு ஒரு புதிய பரிமாணம் ஏற்பட்டது. அதாவது முன்பின் தெரியாதவர்கள், நம் வாழ்க்கையில் இதுவரை இருந்திராதவர்கள், நாம் ஒருபோதும் சந்தித்திராதவர்கள், அவர்களெல்லாம் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் முக்கியமாக 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்டது. இந்த புதிய சூழலையும் கணக்கெடுத்து கொண்டு நட்பினுடைய பரிமாணங்கள் இன்றைக்கு மாறி இருக்கின்றன. அதாவது நட்பு என்பது ஒரு அழிவற்ற ஒன்று, எந்த உறவுகளிலும் விட மேலானது என்பதை தொடர்ந்து நம்முடைய இலக்கியங்கள் காட்டுகின்றன, வாழ்வு அனுபவம் காட்டுகிறது. நம்முடைய குழந்தை பருவ நண்பர்கள் கூட நாம் மிகவும் வயதான பிறகும் கூட நம்மால் மறக்க முடியாதவர்களாக இருப்பதை நாம் உணர்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நம் வாழ்விலிருந்து மறைந்து போன சில நண்பர்களை நம்முடைய மனம் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது என்பது இன்னொரு உண்மை. அப்படிப்பட்ட நிலையில் மிக ஆழமான உறவுகளில் ஒன்றாக இந்த நட்பு இருக்கிறது. அதோடு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு இந்த நட்பு சாதி, மதம் மற்றும் பாலினம் என பல்வேறு எல்லைகளையும் மாறுபாடுகளையும் கடந்து, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் கடந்து உருவாகக்கூடியது தான் நட்பு என்பதையும் நாம் உணர்வோம். நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்கலாம் என்று சொல்லக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போ எவ்வளவு காலமானாலும் சரி நட்புகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கால மாற்றத்தில் வேறு சில விஷயங்களும் நடந்திருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் நிறைய தற்காலிக நட்புகள் உருவாகிவிட்டன. இந்த தற்காலிக நட்புகள் நம்முடைய காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்றாக இருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தேவைகள் சார்ந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழல் சார்ந்து உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் என்பது இன்றைக்கு பரவலாகிவிட்டது. அதற்கு பிறகு அவர்களை மறந்து போவது, தொடர்புகளே இல்லாமல் போவது, இது இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த நட்பினுடைய புதிய பரிமாணம் என்ன என்பதையும் நாம் சேர்த்துத்தான் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கிற போது, அதாவது பழைய காலத்தில் இருந்தபடி, பழைய காலம் என்பது மிக நீண்ட காலம் அல்ல, ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னர் இருந்தபடி நட்பு என்பது ஒரு ஆழமான உறவாக உருவாக முடியாதபடி தற்காலிக மனநிலைகள் எல்லா விஷயத்திலும் நமக்கு இருப்பது போல நட்பிலும் வந்துவிட்டது. அதை தாண்டியும் தற்செயலாக உருவான நட்புகள் ஆழமான உறவுகளாக உருமாறுகிற விஷயமும் இருக்கிறது. அதே சமயத்தில் திடீரென உருவாகக்கூடிய நெருக்கமான நட்புகள், அற்ப காரணங்களுக்காக பிரிந்து போகிற நட்புகள், இதுவும் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. யாருக்கும் யாரும் முக்கியமில்லை என்பது போன்ற ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இடையில் நாம் சில ஆழமான உறவுகளை உருவாக்கி கொள்வது நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. நாம் இந்த பூமியில் தனியாக இருக்க முடியாது என்பதை உணர வேண்டும். அந்த வகையில் நாணயமான உறவுகளை, நாணயமான நட்புகளை, பரஸ்பரம் புரிந்துணர்வுள்ள நட்புகளை உருவாக்கி கொள்வதற்கு இந்த நாள் ஒரு வழிகாட்டியாக அமையட்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பேராசிரியர் மா நன்னன் அவர்களை தமிழ்கூறு நல்லுலகம் அறியும். அவர் மிகப்பெரிய தமிழ் அறிஞர், பெரியாரிய பற்றாளர் என்பதையெல்லாம் தாண்டி ஒரு கல்வி கூடத்தில் பாடத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று தொலைக்காட்சியில் அவர் நடத்தி காட்டிய முறை இருக்கிறதே, அதன் மூலமாக கிராமங்களில் கூட பேராசிரியர் நன்னன் அவர்களை எல்லோரும் அறிவார்கள். நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் பாடம் நடத்துகிற போது ஒரு பெரிய நாடகமே நடக்கும். அவர் எதிரில் ஒரு 200 பிள்ளைகள் இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு அந்த வகுப்புகளை அவர் நடத்துவார். அந்த 3வது வரிசையில் இருக்கிற நீ சொல்லு, அடுத்து அங்கே யாருமே கிடையாது,
அவர் மட்டும்தான் அரங்கில் இருக்கிறார். ஆனாலும் அத்தனை மாணவர்கள் இருப்பது போல அவரே கற்பனை செய்து கொண்டு நடித்து சொல்லுகிற அந்த பாணியை பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை விட இவர் அருமையாக நடிக்கிறாரே என்று அவர் சொன்னாராம். அத்தனை திறமை. 17 ஆண்டுகள் தொலைக்காட்சியில் இப்படி எழுத்தும் பயிற்சியும் என்பதை, எழுதுவது எப்படி, படிப்பது எப்படி என்பதை பேராசிரியர் நன்னன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். திருச்சிக்கு அருகில் காவனூர் என்கிற ஊரில் 1923ஆம் ஆண்டு ஐயா பிறந்தார். இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் 102 வயது. ஜூலை 30 அவருடைய பிறந்த நாள். அவர் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர். என்றைக்கும் எதையும் எடுத்தால் யாருக்கும் பணியாமல் அதை செய்து முடிக்கிற ஆற்றல் உடையவர். பெரியார் கணினி என்றும் பெரியாரை பற்றியும் அவர் எழுதியிருக்கிற நூல்கள் ஏராளமானவை. 60க்கும் மேற்பட்ட நூல்களை ஐயா நன்னன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர் உரைநடையை எப்படி எழுத வேண்டும் என்பதை மிக எளிமையாக எல்லோருக்கும் நூல்களின் மூலம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு தொடக்கப் பள்ளியின் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் நிலை வரைக்கும் அவர் உயர்ந்தவர். அவருடைய வாழ்நாள் முழுவதும் எங்கேயும் எப்போதும் யாருக்கும் கையூட்டு பெறுவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தவர். ஒருவருக்கு ஒரு பொருளுக்கு என்ன மதிப்போ அதற்கு மேல் ஒரு பரிசு ஊதியம், கிஃப்ட் என்று சொல்லுகிறோமே, அதை கூட கொடுக்கக்கூடாது என்பதில் அவர் கடுமையானவர். அவருடைய எழுத்து நடை எல்லாம் மிக தெளிவாக எப்படி தமிழை எழுத வேண்டும், தமிழை தமிழாக்குவோம் என்றே 3 சிறு நூல்களை அவர் தந்திருக்கிறார். தமிழில் ஒவ்வொரு தொடருக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. அவன் பேசினான், என்ன பேசினான் என்று கேட்டால் பேச்சை கேட்கவில்லை என்று சொல்லுவது வேறு, காதில் விழவில்லை என்று சொல்லுவது வேறு. இப்படி ஒவ்வொரு தொடருக்குள்ளும் இருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகளை எல்லாம் அந்த தமிழை தமிழாக்குவோம் என்பதில் ஐயா நன்னன் அவர்கள் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது உரைநடையா குறைநடையா என்றே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். பல உரைநடைகள் பிழையாகத்தான் இருக்கின்றன. நம்முடைய வழக்கில் நாம் பேசுகிற எழுதுகிற அந்த தமிழ் மொழி பத்திரிகைகளிலும் நாம் தனியாக பேசுகிற போது மட்டுமல்ல, அந்த நாளேடுகள் வார ஏடுகளில் வருகிற அந்த உரைநடையும் எவ்வளவு இலக்கணப்படை உரியதாக இருக்கிறது என்பதை அந்த நூல் எடுத்து காட்டுகிறது. நாம் பயன்படுத்துகிற சின்ன சின்ன தொடர்கள் கூட தொடர்ந்து எல்லோரும் பயன்படுத்துகிறோம், மேடையில் பேசுகிறோம், எழுதுகிறோம். அது எப்படி பிழையானது என்பதை அவர் சொல்லுவார். அதாவது நாம் எல்லோரும் ஒன்றிணைவது என்று சொன்னால் அது பிழை. எல்லோரும் எப்படி ஒன்றிணைய முடியும்? ஒருங்கிணைவது என்று சொல்ல வேண்டும் என அவர் திருத்தி சொல்லிக் கொடுப்பார் தமிழாசிரியர்களுக்கும் கூட. ஏனென்றால் எல்லோரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பது இயல்பாக பயன்படுத்தப்படுகிற ஒரு தொடர். அது இலக்கணப்படி பிழை, ஒன்றிணைய முடியாது, ஒருங்கிணைய வேண்டும் என்று சின்ன சின்ன செய்திகளை கூட நிறுத்தி நிதானமாக பிழை திருத்தம் சொல்லுகிறவர் பேராசிரியர் நன்னன் அவர்கள். வணக்கம் என்று சொல்லுவதையே ஐயா நன்னன் ஒப்புக்கொள்வதில்லை. அது ஏன் வணங்க வேண்டும்? நான் என் பேரனை பார்த்து வணங்க வேண்டுமா? வாழ்க என்று சொல்லுவது தான் தமிழ் மரபே தவிர வாழியாதன் வாழி அவினி என்று பழைய சங்க இலக்கிய பாடல்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. வாழ்க என்று சொல்லுங்கள், அது என்ன வணக்கம் என்று எப்போதும் வாழ்க்கை முழுவதும் கம்பீரமாக வந்த ஐயா நன்னன் அவர்களின் 102வது பிறந்த நாள் ஜூலை 30. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்,
இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி?
சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ், அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.